பார்ட் 2 உங்க படங்கள்ல ஏதாவது பண்ணணும்னா நீங்க என்ன பண்ண இல்லை போறீங்க? நான் இது வரைக்கும் சொல்லிட்டேங்க. அம்சம் 2ல என்ன பண்ண சொன்னாங்க. எனக்கு எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது உடன்பாடு இல்லை. அந்த புது வசந்தம் இல்லைன்னா நான் இல்லை இந்த வீடு இங்கே. சென்சார் பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ உங்க படங்களுக்கு ஏதாவது அது போல எல்லா படத்துக்கும் வந்திருக்கு. அதான் கொடுமை. என்னென்ன கட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, அதாவது ட்ரிப்ளிகன் சீட்ஸில் எடுத்துருந்தேன். ஓட் ஃபார் ராஜீவ் காந்தி, ஓட் ஃபார் ராஜீவ் காந்தின்னு எல்லாமே இருக்கும். காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் சீன்ஸ் எடுத்திருக்கீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்ட்டாங்க. டிவியில் அதிக நம்பர் 1 டிஆர்பி எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியவம்சத்து தான். நம்ம கல்ச்சரில் இல்லாத ஒன்று, அதுவரை சினிமா பார்த்துறாத ஒன்று. ஏன் இன்னும் கூட 35 வருஷம் ஆச்சு அப்படி ஒரு சினிமா வரல. நாங்கள் லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா அந்த வயக்காட்டுக்கு மத்தியில் ஒரு செட்டு போட்டிருந்தோம். நல்ல காற்று ஜில்லுன்னு வரும். அப்போல்லாம் கேரவன்லாம் கிடையாது, நாங்கள் அந்த கல்ச்சர்லாம் கிடையாது. இந்த ஆனந்தோட விமர்சனத்திலே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த 4 பேர் ப்ளஸ் சித்தாரா நட்பை ஊசி முனி அளவு கூட கொச்சைப்படுத்தாமல் கம்பீரமாக நடந்து காட்டியிருக்கிறான் விக்ரமன் சொல்லி எழுதியிருந்தாங்க. சார் வணக்கம். வணக்கம். சூரியவம்சம் படம் சரத்குமார மனசுல வச்சு எழுதுவீங்க? இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே யோசிச்ச ஒரு கதை தான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நிறைய கதைகள் பண்ணி வச்சுருந்தேன். வேறு வேறு ஜானரில் காமெடி, த்ரில்லர், ஃபேமிலி, அந்த மாதிரி நிறைய ஜானர்னு வச்சுங்களேன். அதெல்லாம் பின்னாடி சில கதைகள் பண்ணேன், சில இது பண்ணலை. அப்படி பண்ண ஒரு கதை தான் அது. அதை விஜயகுமார் மாதிரி ஒரு அப்பா, கார்த்திக் மாதிரி ஒரு பையன், இவங்கள வச்சு தான் அந்த கதை அப்படி பண்ணேன். அப்புறம் சூரியவம்சம் படத்துக்கு அது கதை முதல்ல ஒரு அண்ணன் தம்பி கதை, அது வானத்தை போலன்னு பின்னாடி எடுத்தேன்னு வச்சுக்கலாம். அது பண்ணுற மாதிரி இருந்த அப்புறம் நானே அதை பண்ண வேணாட்டு இந்த கதையை பண்ணேன். அது சரத்து வச்சு பண்ணணுன்றக்காக கொஞ்சம் மாற்றினேன். அப்பா பையன் ரெண்டுமே அவர் அவர் நல்லா இருக்குன்ற அந்த சஜஷன் அவர் தான் கொடுத்தாரு. சரத்குமார் தான் சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த படம் இன்னொரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேட்டருகளில் அது ஒரு பெரிய ஹிட். அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம் சூரியவம்சம். அதே மாதிரி டிவியில் அதிக நம்பர் 1 டிஆர்பி எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியவம்சத்துக்கு தான். அத்தனை தடவை மாதம் மாதம் கேடிவிலே சன் டிவிலே அந்த படம் வந்துக்கிட்டே இருக்கும். நாட் ஓன்லி இன் தமிழ், நீங்கள் தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்கும். ஜெமினி டிவின்னு நினைக்கிறேன். அது மாதிரி கன்னடத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்கும். ஹிந்திலையும் சோனி டிவியில் நம்பர் 1 டிஆர்பி சூரியவம்சம் தான். அமிதாப் பச்சன் நடித்தார். அது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் இது மட்டும் சேர்த்து வியூஸ் பார்த்தீங்கன்னா 75 crore to 80 crores அவ்வளோ வியூஸ் இருக்குது அந்த படத்துக்கு. அந்த கதைக்கு எதுவுமே அந்த ஒரே கதை தான் எல்லா லாங்குவேஜ்லையும் இல்லையா அதுக்கு. ஸோ இன்னும் சில லாங்குவேஜ் நான் செக் பண்ணல. அது பெங்காலில் எவ்வளோ பார்த்துருக்காங்க, இதிலெல்லாம் செக் பண்ணல. அது ஸோ அவ்வளோ பேர் அதிகம் பார்த்த படம் சூரியவம்சம். இத்தனை லாங்குவேஜ்லேயும் போயிருக்கு. எல்லா லாங்குவேஜ்லேயும் அதிகம் பேரால் விரும்பப்பட்ட ஒரு படமாக இருக்குது. இப்போ மாதிரி இருந்தால் நீங்கள் அது பேன் இண்டியா படமாகவே எடுத்து. ஆமாம், அப்போ என்னுடைய படங்கள் எல்லாமே ஹிட்டு தான். அது பேன் இண்டியாவில் அது பேன் இண்டியா படம் தான் கிட்டத்தட்ட. அது நம்ம இன்றைக்கி ஒரே நேரத்தில் எடுக்கிறாங்க. என் படத்தை ரீமேக் பண்ணி ஹிட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போ வரக்கூடிய படங்களை பெரும்பாலும் இந்த பேன் இண்டியா மனசில் வச்சு தான் எடுக்கிறாங்க. அது போல் சில விஷயங்கள் இந்த கல்ச்சருங்கிறது எதுன்னு இல்லாது போயிடுது. சினிமா ஒரு எப்போவுமே வியாபாரம் தான் ஆரம்பத்திலேருந்தே. இன்றைக்கி நீங்கள் இந்த பேன் இண்டியா வந்த பிறகு நம்ம ரொம்ப கல்ச்சர் ஓரியன்டாக எடுத்தால் அது எல்லா லாங்குவேஜ்லையும் போய் சேராது. ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. நம்ம உடைகளாகட்டும், நம்ம உணவுகளாகட்டும் எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த படங்கள் பேன் இண்டியா எடுக்கும்போது அவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே மாதிரி எல்லாராலையும் ரசிக்கணும், பார்க்கணுன்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி கமர்ஷியலாக தான் அப்படி போக முடியும். ஒரு நேட்டிவிட்டியாக ரொம்ப இதாக எடுக்க முடியாது. அப்படி கூட ஓரளவு கொஞ்சம் எடுத்த படம் காந்தார பெரிய ஹிட்டு. கன்னடத்தில் உள்ள அவங்க ஏதோ ஒரு மரபு வச்சுட்டு அவங்க எடுத்தாங்க. அது பெரிய ஹிட்டு தான். கேப்டன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. அந்த நாங்கள் லொக்கேஷனே பார்த்திங்கன்னா அந்த வேட்டைக்காரன் புதூர்னு நினைக்கிறேன். அதுலேருந்து உள்ளே போய்ட்டு ஒரு வயக்காட்டுக்கு மத்தியில் ஒரு செட்டு போட்டிருந்தோம். அந்த இடம் நல்ல காற்று ஜில்லுன்னு வரும். ஸோ ஷூட் பண்ணும்போதே ரொம்ப ப்ளசண்ட்டாக ஷூட் பண்ணோம். அப்போல்லாம் கேரவன்லாம் கிடையாது, நாங்கள் அந்த கல்ச்சர்லாம் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டே நல்லாயிருக்கும். மத்தியானம் லஞ்ச் ஆனால் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே காரில் கொஞ்ச நேரம் படுத்திருப்போம். அப்புறம் எழுந்துச்சி ஷூட் பண்ணுவோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஷாட் 7 மணிக்கெலாம் போயிடுவேன். கேமரா மட்டும் தான் ஷாட்டுன்னு சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு அவர் ரெடி ஆகிற டைமுக்குள்ளே அந்த ரொம்ப ரொம்ப பெரிய இடம். அந்த இடம் நாங்கள் செட்டு போட்ட இடம். முன்னாடி இடம் இருக்கிறனால அந்த வேக்கண்ட் லேண்டில் நான் பிரபுதேவா எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம். ஒரு நாள் விஜயகாந்த் சாரும் வந்தார். இப்படிலாம் நாங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு அப்புறம் சாயங்காலம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. சப்போஸ் 5:30க்கு முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஒரு 1 ஹவர் கிரிக்கெட் விளையாடிட்டு தான் வீட்டுக்கு வருவோம், ரூமுக்கு வருவோம். இப்படிலாம் நிறைய ஹாப்பியாக பண்ணோம். நைட் அண்ட் டே பண்ணோம், டயர்டாக தெரில. அப்படிலாம் பண்ண படம் தான் வானத்தை போல். ரொம்ப நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் பண்ணோம். படமும் பெரிய ஹிட் ஆச்சு. விஜயகாந்த் அது எப்படி அதில் ஃபிட் ஆனார்?
இல்லை அது ப்ரொடியூசர் தான் அதை சஜஸ்ட் பண்ணார், ஆஸ்கார் ரவி சார். இந்த கதைக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப கரெக்டாக இருப்பார்னாங்க. ஆனால் அவருக்காக கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். அந்த மீனா சைல்டுஹுட் லவ், அப்புறம் மீனாக்கு அப்புறம் இவரை யாருன்னே தெரியாது, ஆனால் இவருக்கு மீனா மேலே ஒரு க்ரஷ் இருந்துகிட்டே இருந்தது. அப்படிலாம் போய் அது மட்டும் விஜயகாந்த் சாருக்காக பண்ணேன். ஒரிஜினல் கதையில் அது கிடையாது. அதாவது ரொம்ப இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான படங்கள் வந்திருக்கு. இது வந்து நெகிழ்ச்சி. இந்த படம் ஃபுல்லாக ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அடடா அடடா அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அவங்க கண் கலங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கண்ணீர் வெளியே வராது. படத்தில் உள்ள கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அவங்க கண் கலங்கிற மாதிரி இருக்கும், கண்ணீர் வெளியில் வராது. படம் பார்க்குற ரசிகர்களுக்கும் அதே உணர்வு இருக்கும். அதுதான் அந்த படத்தில் அந்த கெமிஸ்ட்ரி. அதை தான் கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணேன். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்கள் அதை பிளான் பண்ணி தான் பண்ணீங்க? ஆமாம், பிளான் பண்ணி தான் பண்ணேன். அது நீங்கள் அந்த படத்தில் வந்த பல சீன்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த பல படத்தில் வந்து சீன் தானே, எதுவும் கொஞ்சம் புதுசுலாம் சொல்லலை. ஆனால் முடிவு மட்டும் வேறு வேறு வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல படங்களில் நீங்கள் வந்து ராஜபாட் ரங்குத்தரி இப்படிலாம் பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கஷ்டப்பட்டு தம்பியை படிக்க வைப்பார். பல படங்களில் வந்திருக்கு அந்த சீன், எனக்கு பேருக்கு மறந்து போச்சு. கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பார். அந்த பையன் அந்த தம்பி வந்து டவுனில் படிச்சுட்டு இருப்பான். அந்த அண்ணன் வந்து அந்த கிராமத்து அண்ணன் தம்பியை தேடி வந்தார்னா அவன் சரியாக கூட பேசாமல் முங்குடுத்து பேசாமல் கடுகடுன்னு பேசிட்டு அனுப்பிட்டு எல்லோரும் இதெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் யாருன்னு கேட்பாங்க, எங்கள் வீட்டு வேலைக்காரன்டா அப்படின்ட்டு இருப்பான். இப்படி பல படங்களில் வந்திருக்கு. இதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து இப்போ ஊர்லேருந்து முறுக்கு இருக்கலாம் டப்பா எடுத்துகிட்டு இப்போ ஒரு பலாப்பழம் அவங்க ஒரு ஃப்ரெண்டு கூட ஒருவர் எடுத்துக்கிட்டு அண்ணன் ஒரு கூடை மஞ்சள் பை இது முறுக்கு டப்பாலாம் எடுத்துகிட்டு தம்பியை பார்க்கறதுக்கு காலேஜுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பெரிய அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது. இங்கேயும் அதான் நடக்க போகுது போல இருக்குது அப்படின்னு நினச்சா உல்ட்டாவாக இருக்கும். அந்த அண்ணனை வந்து அந்த வாட்ச்மேன் அடித்து கீழே பிடிச்சி தள்ள பக்கம் அதை பார்த்து ஸ்டேஜில் இருந்த தம்பி வேகமாக வந்து அந்த வாட்ச்மேன் அடிக்க போய் அண்ணனை கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போய் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போய் இன்றைக்கி நான் ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன்னா அந்த அழுக்கு சட்டையும் கடுக்கணும் தான் அப்படி சொல்லி அந்த சீன் எல்லாமே அப்படி உள்ட்டாவாக அதுமாதிரி மருமக வந்து ஒரு குடும்பத்தை பிரிப்பாக இப்படி பல படங்களில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்பு சகோதரர்கள் ஒரு படம், இது ஒரு அண்ணன் தம்பி கதை தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையான அண்ணன் தம்பி போயிட்டுருக்கும், ஒரு மருமக வந்து அந்த ஃபேமிலியை பிரிப்பா, அவள் அந்த ஒரு தம்பியை பிரித்து கூப்பிட்டு போயிடுவாள். அந்த மாதிரி இருக்கும். இதில் அப்படி தான் நடக்க போகுது இருக்குன்னு இன்ட்ரோல் விட்டால் அந்த மருமகளும் நல்லவளாக இருப்பாள். மீனா நல்லவளாக இருப்பாள். அடுத்து வந்த ஒரு மருமகளும் அஞ்சு அரவிந்த் பார்த்திங்கன்னா அவளும் நல்லவளாக, அவள் வில்லி மாதிரி காமிச்சு சரி இவ வந்து அந்த குடும்பத்தை பெரிய போலாப்பலுக்கு பார்த்தா அவளும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ராசி இல்லைன்னு என்னை பெற்று அப்பனே ஒதுக்குனான், ஆனால் இந்த ராசி உள்ளவன்னு சொன்ன ஆளே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாள். அவள் ஏன் அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு டிட்டாச்சாக இருக்கான்னா அவளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதனால் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி எல்லா கேரக்டருமே பாசிட்டிவாக காமிச்சது. அது பிடிச்சிருந்தது ஆடியன்ஸ். கேப்டன் வந்து என் படத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் அவரை வச்சு டைரக்ட் பண்ண எந்த டைரக்டரை கேட்டிங்கனாலும் ரொம்ப ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு. கரெக்டாக வருவார், கரெக்ட் டைமுக்கு வருவார், வித் மேக்கப் வித் காஸ்டியூமோடு வருவார், நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவார். எல்லாரோடையும் ஈஸியாக மிங்கிள் ஆயிடுவார். ஒரு டைரக்டரோட மட்டும் இல்லை, ஒரு கேமரா அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கூடையும் நீ வா போன்னு தோழமையோடு இருப்பார். நம்ம கூட தான் சாப்பிடுவார், எல்லாமே பண்ணுவார். அந்த மாதிரி வானத்தை போல டைம்லலாம் யாருக்கும் கேரவன் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆவார். அந்த மாதிரியான ஒரு நல்ல அற்புதமான மனிதர் அவர். ஒரு கருப்பு எம்ஜிஆர் அவர். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவர் வந்து ஆஃப் டே தான் நடிப்பார் அவுட்டோரில். அவங்க ஃபேன்ஸ் ஃபுல்லாக வந்துடுவாங்க. அவங்களெல்லாம் மீட் பண்ணி அவங்க என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பி. வாசு சார் வந்து இந்த ரொம்ப வருஷம் கழித்து சந்திரமுகி 2 ஒன்று ஆமாம். அதுமாதிரி நீங்கள் உங்களுடைய பார்ட் 2 உங்கள் படங்களில் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் என்ன? இல்லை, நான் இது வரைக்கும் சொல்லிட்டேங்க, எனக்கு எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சூரியவம்சம் 2லாம் என்ன பண்ண சொன்னாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது ஒரு தடவை தான், அது திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அது வந்து எனக்கு என்னமோ அதில் அது பிடிக்கல. பட் ஆனாலும் உன்னை நினைத்து மட்டும் கொஞ்சம் யோசித்தேன். ஒரு காமெடியாக ஒரு ஸ்கிரிப்ட் கொஞ்சம் யோசித்தேன். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து செகண்ட் ஹாஃப் மூவ் ஆகலை. அதாவது அந்த அந்த கதையில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டுபாக் ஒரு ஃப்ராடு கேரக்டர்ஸு. ஹீரோ வந்து சந்தானம் மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுட்டு அந்த லாட்ஜா அவர் தான் ரன் பண்ணுறாரு, அவருமே ஒரு ஃப்ராடு அப்படின்னு வச்சுட்டு யோசிச்சேன். அது இன்டர்வலுக்கு அப்புறம் மூவ் ஆகலை, எதை நோக்கி போகிறது எப்படி முடிக்கிறது வரல, அதனால் அப்படியே விட்டேன். மற்றபடி எனக்கு பார்ட் 2 எடுக்கிற ஐடியாலாம் இல்லை. பட் வேறு கதைகள் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பொதுவாக இந்த ப்ரொடியூசர்ஸ் டிலைட்னு சொல்லுவாங்க உங்களை, அவ்வளோ வேகமாக முடிச்சு கொடுக்கறது, சீக்கிரமாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணுவீங்க? அதெல்லாம் இயல்பாக எனக்குள்ளே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் புது வசனம் கதை சொல்கிறேன். அவர் கண்ணை மூடிட்டு அப்படி கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதுக்கு என்ன பட்ஜெட் வரும்னு கேட்டார். நான் வந்து ஒரு நாள் கழிச்சு அவர்கிட்ட போய் பட்ஜெட் சொன்னேன். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்துடுவீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக நான் எடுத்துருவேன் சார் அப்படின்னேன். இதுக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா அது எனக்கு ஓகே, இந்த படத்தை நீங்கள் நாளையிலேருந்தே வேலையை ஆரம்பிச்சிடலான்னாரு. நான் சொன்ன மாதிரியே சொன்ன பட்ஜெட்டை விட 50,000 கம்மியாக தான் முடித்தேன் அந்த படத்தை. ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ 50,000 பெரிய காசு. இன்றைக்கி வந்து 50,000 சும்மா சாதாரண விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா
நாங்கள் புது வசந்தம் ஷூட் பண்ணும்போது டெய்லி வந்து 10,000 தான் கம்பெனியில் வாங்கிட்டு வருவோம். அதில் நாங்கள் காலைலேருந்து நைட் வரைக்கும் ஷூட் பண்ணுவோம். ராத்திரி 12, 1 மணி வரைக்கும். ஏன்னா மொட்டை மாடி ட்ரிப்ளிகேன்லாம் நல்லாயிருக்கும் ப்ளசண்ட்டில். ஈவினிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4,00,000 5,00,000 ஆகுது. அந்த அளவுக்கு வேரி ஆயிடுச்சு சினிமா. ஸோ அது இந்த பட்ஜெட்லேயே பண்ணி எல்லாமே எனக்கு ரொம்ப, நான் என்ன பட்ஜெட் சொல்கிறேன்னா அதுக்குள்ளே தான் முடிப்பேன். உங்களுடைய முதல் படம் எல்லாரும் பேச வச்ச படம். ம். அத படத்தோட டைட்டில்ல தான் நீங்க வீட்டுக்கு வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம், வீட்டுக்கு வச்சுருவேன். அந்த புது வசந்தம் இல்லைன்னா நான் இல்லை, இந்த வீடு இல்லையே. ரொம்ப அருமையான டைட்டில். எங்க இன்ஸ்பயர் ஆகி நீங்க அந்த ஸ்டோரி? இல்லை, அது வந்து எந்த இன்ஸ்பிரேஷனுமே இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ரூமில் இருக்கோம். அப்சரா லாட்ஜுன்னு கோடம்பாக்கத்தில் ஒன்று இருந்தது. அது இப்போ இல்லை. ஆனால் லிபர்ட்டி தியேட்டரும் இல்லை, லிபர்ட்டி தியேட்டருக்கு ஆப்போசிட் இருந்தது. இங்கேருந்து நீங்கள் போகும்போது ரைட் சைடில் இருந்தது. கோடம்பாக்கம் பிரிட்ஜு ஏறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இருந்தது. அந்த அப்சரா லாட்ஜில் தான் நாங்கள் மந்த்லி பேசிக்கில் தங்கிக்கிட்டு இருந்தோம். அப்போது நாங்கள் நைட்டு என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடை இல்லை டீ குடிச்சிட்டு லுங்கி இங்கி கட்டிட்டு அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜில் அப்படியே ஒரு 6-7 ரவுண்டு இங்கேருந்து அங்கே போய் இறங்குவோம், அங்கேருந்து மறுபடியும் திரும்ப அப்படி கதைகள் பேசிகிட்டே வருவோம். நானும் இன்னொருத்தரும் அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இன்னொரு நண்பர் வந்து கேமரா அசிஸ்டண்ட்டு. ஸோ 3 பேருமே ஃபில்ம் ஃபீல்டுனால கதை பேசிட்டு போவோம், கதை பேசிட்டே வருவோம். அப்போது வந்து நான் ஒரு நாள் கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. எனக்கு திடீர்னு தோணுச்சு, நம்ம இந்த மாதிரி 3 பேர் இருக்கோம், நம்ம கூட ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். உடனே என்னுடைய அந்த 3 பேரும் மற்ற 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, என்ன அது தப்பு தண்டா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடாது, நம்ம எப்படி இருக்கோமோ இதே மாதிரி அவளும் நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட லுங்கி கட்டிட்டு இந்த மாதிரி குவாலிட்டி ஹோட்டலில் டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி கோடம்பாக்கம் பிரிட்ஜில் நம்ம மாதிரி 4-5 ரவுண்டு பேசிட்டு கதை பேசிட்டு அவளும் அந்த மாதிரி நம்மளை மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குமா, இல்லை ப்ராக்டிக்கலாக சாத்தியமே கிடையாது. அது எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி 3 பேர் இருக்கோம், 3 பேரில் ஒருத்தன் கூடவா தப்பாக கண்ணோட்டத்தில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, 3 பேருமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியமே இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னமோ அடுத்த நாள் காலைல எந்திரிக்கும்போது சரி, எனக்கு அந்த கேள்வியே இந்த சாத்தியமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு இதுதான் லைன். அதாவது 4 பேர் ப்ளஸ் வந்து அவங்க கூட ஒரு பொண்ணு கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்றது தான் லைன். இப்போ எனக்குள்ளே என்னென்னா, இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது எந்த ஃப்ளேவரில் இது ப்ரெசென்ட் பண்ணுறது? நான் எடுத்துகிட்டு இருக்க தாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வெஸ்டர்னைஸ்டு ஒன்று, ஓகேங்களா? நம்ம கல்ச்சரில் இல்லாத ஒன்று, அதுவரை சினிமா பார்த்துறாத ஒன்று, ஏன் இன்னும் கூட 35 வருஷம் ஆச்சு அப்படி ஒரு சினிமா வரல. ஸோ அது மாதிரி இதை கொஞ்சம் ஒரு மாதிரி பீஸா பர்கர் அந்த ஸ்டைலில் அந்த ஃப்ளேவரில் இது ப்ரெசென்ட் பண்ணுறதா, இல்லைன்னா கொஞ்சம் சாம்பார் சாதம், நம்ம பொங்கல், தயிர் சாதம் இந்த ஃப்ளேவரில் ப்ரெசென்ட் பண்ணுறதான்ற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்படியே 2-3 நாள் ஓடிட்டுருக்கு. அப்புறம் நான் யோசித்தேன், நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடித்த உணவுகள் இதுதான். இந்த பீஸா பர்கர்லாம் ரொம்ப அப்போல்லாம் பர்கர்லாம் ரொம்ப ரேர் ஃபுட்டு. ரொம்ப எங்கேயாவது ஒரு கடையில் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துலலாம் பீஸா இருக்கும், ஓகேங்களா? அதுவும் மெக்ரானட் மாதிரி இடத்துலலாம் பீஸாவே கிடைக்கும். ஸோ இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி தான் அது நம்ம ஒரு ரோட்டில் பாடுற 4 பேர் ஸ்ட்ரீட் சிங்கர்ஸ், அவங்க கூட ஒரு சேலை கட்டின ஒரு பொண்ணு வந்து தங்குறா, அப்படி வச்சுட்டு அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி. இல்லைன்னா அது கொஞ்சம் மாடர்னாகவே இருந்திருக்கும், கொஞ்சம் ஓரளவு வசதியான பசங்க, அவங்க கூட ஸ்டைலிஷான ஒரு பொண்ணு வந்து தங்குறா, அப்படி போயிருந்திருக்கும். இதுதான் இந்த ட்ரெடிஷனல் தான் அதுக்கு ஒரு பெரிய நல்ல வேளை நான் அதுக்கு அங்கேயோ ஹெல்ப் பண்ணிச்சு. நான் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது தான் எல்லாரையும் கனெக்ட் ஆகி சி சென்டர் வரைக்கும் போய் சேர்ந்து, மோரோவர் நான் என்ன பண்ணேன்னா, அது கமர்ஷியலாக ஹிட் ஆகணுன்றதுக்காக அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸ்னு தான் முதல்ல வச்சுருந்தேன். அப்புறம் என்னென்னா, அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸை விட ரோட்டில் பாடுற பாடகர்கள் அவங்க சினிமா வாய்ப்பு தேடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு வச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே, மியூசிக்கலாகவும் நமக்கு சாங் வருமே அப்படின்றக்காக வச்சேன். அது உண்மையிலே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாச்சு. முரளியை நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ நான் பூவிலங்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இவரை ஹீரோ வச்சு பண்ணலான்ட்டு. அப்படியே முரளி அதில் புழக்கமாகி அப்புறம் ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ஒரு தடவை நான் அதாவது புது வசந்தத்துக்கு முன்பு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தார், பாஸ் இந்த கதையை நீங்கள் எப்போ எடுத்தாலும் நான் தான் இல்லை நடிப்பேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் எனக்கு மென்டலாகவே இல்லை முரளி தான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் ஃப்ரெண்டு. அதனால் அப்படி தான் முரளியில் வந்தார். இப்போ சென்சார் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ உங்கள் படங்களுக்கு ஏதாவது அது போல எனக்கு எல்லா படத்துக்கும் வந்திருக்கு. அதுதான் கொடுமை. புது வசந்தமே நிறைய சென்சார் பிரச்சனை வந்தது. என்னென்னா, முதல்ல ஃபஸ்ட் டைம் சென்சார் ஆகும்போது நான் இல்லாமலே சௌத்ரி சார் சென்சார் அவர் பண்ணுறேன்ட்டு பண்ணிட்டார். அப்போது நிறைய கட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு வழி இல்லாமல் அவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி இவ்வளோ கட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன், ரிவைஸ்டு கமிட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு ரிவைஸ் கமிட்டிக்கு போனோம்.
அவ்வளோ கட்ஸ் கொடுத்தா தான் படத்தை ஓகே பண்ணுவோன்னு சொன்னாங்க. நான் என்னென்ன கட்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்தா, படத்தில் வந்து நான் நிறைய ஷாட்ஸ் வந்து ஸ்ட்ரீட்ஸில் எடுத்திருந்தேன். அதாவது ட்ரிப்ளிகன் ஸ்ட்ரீட்ஸில் எடுத்திருந்தேன். அந்த சுவர்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓட் ஃபார் ராஜீவ் காந்தி, ஓட் ஃபார் ராஜீவ் காந்தின்னு எல்லாமே இருக்கும். அப்போ விபி சிங் கவர்மெண்ட்டு நடக்குது. அதனால் நீங்கள் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் சீன்ஸ் எடுத்திருக்கீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணுன்ட்டாங்க. அவ்வளோவையும் நான் ரிமூவ் பண்ணால் பாதி படத்தை நான் ரீஷூட் பண்ணணும். அப்போ அது ஒரு சின்ன பட்ஜெட் படம், காம்பேக்ட் ஃபில்ம் அது. அது இது நடக்க ப்ராக்டிக்கலாக முடியாதுன்றதுக்காக தான் ரிவேஸ்ட் கமிட்டி போய் அங்கே நிறைய ஆர்கியூ பண்ணி படம் கொஞ்சம் அப்பவும் சில ஃபியூ கட்ஸ் இருக்குது இப்பவும் படத்தில். சில டயலாக்கை மியூட் பண்ணியிருப்பாங்க, அப்படியும் இருக்கும் படத்தில். அப்படி தான் வெளியில் வச்சு அந்த படம். புது வசனமே இதெல்லாம் சௌத்ரி சாருக்கு ரொம்ப அந்த கதை பிடிச்சி தான் அவர் எடுத்தார். பட் ரீ ரெக்கார்டிங்கில் மியூசிஷியன்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு ரீலாக தான் அப்போல்லாம் ரீ ரெக்கார்டிங் பண்ணுவோம். அப்போ வந்து 13 ரீலும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ரீல் கிளைமாக்ஸ் வந்தோடனே யாருக்கும் பிடிக்கல. அவங்கெல்லாம் வந்து இது என்ன இந்த படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து சூப்பர் பேட் ஃபிலிம்ஸாக ஆகிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக என் காது படவே கமெண்ட் அடித்தாங்க. இதை அடுத்த நாள் எஸ்ஏ ராஜகுமாரும் சௌத்ரி சார்கிட்ட சொல்லிட்டார், சார் மியூசிஷியனுக்கெலாம் படம் வந்து நல்லா இருந்தது சார், கிளைமாக்ஸ் யாருக்கும் பிடிக்கல அப்படின்ட்டு. அப்புறம் சௌத்ரி சார் வந்து அதில் கொஞ்சம் அவருக்கு டவுட் வந்தது. அதனால தான் சொன்னேன் சென்சார் கூட என்னை கூப்பிடலன்னு சொல்லிட்டு. அப்புறம் சென்சாருக்கு அப்புறம் நான் போய் எல்லாம் பேசி அதுக்கப்புறம் படம் வந்துச்சு. அதே மாதிரி பூவே உனக்காகலையும் இப்போ இருக்கிற கிளைமாக்ஸ் வந்து சௌத்ரி சாருக்கு பிடிக்கல. அவர் வந்து ஹாப்பியாக முடிங்க, படம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குது, இது வந்து எண்டில் மட்டும் ஏன் வந்து சேடாக முடிக்கணும், ஹாப்பியாக முடிப்போம் அப்படின்னு சொல்ல அதுக்கும் ஒரு கிளைமாக்ஸ் எடுத்தோம். அவர்கிட்ட ஒரு ஹாப்பியாக ஒரு எண்டு சொன்னேன், அதுக்கும் ஒரு கிளைமாக்ஸ் எடுத்தேன். ஏன்னா அவர் ஹம் ஆப் கே ஹேக்கோன்னு வந்து அப்போ பெரிய ஹிட், இந்தியா பூரா பெரிய பெரிய ஹிட் அது. அது மாதிரி இது வரணும், இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த ஃப்ளேவரில் தான் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் எண்டு முடிங்க, படம் விட்டு வரும்போது ஹாப்பியாக வரணும் அப்படின்னாரு. எனக்கு என்னமோ அதில் உடன்பாடு இல்லை. அதாவது படம் ஃபுல்லாக ஜாலியாக சொல்லியிருக்கோம், எண்டில் ஏதோ ஒரு சின்ன ஃபீல், ஒரு பாரம் இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த கிளைமாக்ஸ் தான் கரெக்டுன்னு சொல்லி அப்புறம் அவருக்கு தெரியாமலே இந்த கிளைமாக்ஸை எடுத்து இதை டப் பண்ணி ரீ ரெக்கார்டிங் பண்ணி ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் கொண்டாந்து அவர்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி அப்படி தான் இது படத்தில் வந்துச்சு.